இந்திய வரலாற்றிலேயே முதன்முறையாக சென்னை தீவுத்திடலில் 48வது சுற்றுலா பொருட்காட்சியில் மரண கிணறு மற்றும் விமானம் தாங்கிய கப்பல் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. விடுமுறை நாட்களில் காலை 10 மணி முதல் இரவு 10 மணி வரை, மற்ற நாட்களில் மாலை 3 மணி முதல் இரவு 10 மணி வரை. மிஸ் பண்ணாதீங்க, அப்புறம் வருத்தப்படுவீங்க. ஓபிஎஸும் தானும் இணைந்தது எடப்பாடி பழனிசாமிக்கும் மு.க. ஸ்டாலினுக்கும் பிடிக்கவில்லை என்றும், இருவரும் மங்காத்தா திரைப்படத்தில் வருவதைப் போல உள்ளே வெளியே என நாடகமாடி வருவதாகவும் அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் விமர்சித்துள்ளார். தேனியில் ஜெயலலிதா பிறந்தநாள் விழாவில் பொதுக்கூட்டத்தில் அவர் பேசியதை பேட்டி அரசியல் பகுதியில் பார்க்கலாம். இந்த நீட் தேர்வை கொண்டு வந்ததே திமுக கூட்டணியான காங்கிரஸ் கட்சி ஆட்சியில தான். இன்றைக்கு ஸ்டாலினும் அவர் பையன் இருக்கார உதயநிதி ஸ்டாலினும் என்ன போய் சொல்றாங்க? 1 கோடி கையெழுத்து வாங்கி சேலத்தில் மாநாட்டில் குப்பை தொட்டியில் போட்டது தான் மிச்சம். இவங்க ஆட்சியில் இருந்தப்பதான் நீட் தேர்வை தமிழ்நாட்டில் இந்தியாவில் கொண்டு வந்தது காங்கிரஸ் ஆட்சி. அம்மா அவர்கள் உயிரோடு இருந்தவரை அது தமிழ்நாட்டிலே தலையெடுக்க விடாமல் செய்தார்கள். அதுபோல இந்த ஹைட்ரோ கார்பன் திட்டம், மீத்தேன் திட்டம் எல்லாம் திமுக ஆட்சியில் தான் வந்துச்சு. இதுதான் உண்மை. அதை மறக்க முடியுமா? இன்றைக்கு இலங்கை தமிழர்களுக்காக எங்கள் தொப்புள் கொடி உறவுன்னு ஸ்டாலின் பேசுறாரு. அந்த இலங்கையில் வாழ்கின்ற நமது தொப்புள் கொடி சொந்தங்களை சிங்கள ராணுவம் கொன்று குவித்த பொழுது இங்க யாரு முதலமைச்சர்? கருணாநிதி. எந்த ஆட்சியில? காங்கிரஸ் ஆட்சியில. அவர்களுக்கு ஆயுதம் உதவி செய்தது காங்கிரஸ் ஆட்சி. அந்த கட்சியோடு இவர்கள் கூட்டணி வைத்துக் கொண்டு தமிழ்நாட்டை காப்போம், தமிழர்களை காப்போம் என்று இவர்கள் பொய் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களின் எப்படி பழனிசாமி பலே கில்லாடியோ அதை தாண்டிய ஹிட்லர் கில்லாடி நமது ஸ்டாலின் என்பதை தயவு செய்து நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இன்னைக்கு பழனிசாமியோ ஸ்டாலினோ மறைமுகமாக கூட்டணி வைத்திருக்கிறார்கள் என்பதுதான் தமிழ்நாடு முழுவதும் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். உண்மையா இல்லையா? பழனிசாமி ஆட்சியில் இருந்தப்ப கூட்டுறவு சங்க தேர்தல்களில் 60-40 கூட்டணி திமுக வச்சார். ஸ்டாலின் என்ன சொன்னாரு? இந்த அமைச்சர்கள்லாம் ஊழல் செஞ்சிருக்காங்க, தமிழ்நாடு ஊழல் பெருக்கெடுத்து ஓடுது, நாங்கள் ஆட்சி பொறுப்புக்கு வந்த உடனே தனி நீதிமன்றம் அமைத்து இந்த முன்னாள் அமைச்சர்களை எல்லாம் உள்ள தள்ளுவேன்னாரு. யாரை தள்ளிட்டாரு? சும்மா ஐவாஸ். பழனிசாமியோட மறைமுக கூட்டணி. அதனாலதான் அண்ணன் பன்னீர்செல்வத்துக்கு பின்னாடி சீட்டு போட்டிருக்காங்க. புரியுதா இல்லையா? அவருக்கு முதல் ரோல சீட்டை பின்னாடி தள்ளுறதுக்கு காரணம், அதை நினைச்சா சபாநாயகர், அது சபாநாயகர் அப்பாவு கையில தான் இருக்கு. திடீர்னு பண்ணது காரணம் என்ன? காரணம் நானும் ஓபிஎஸும் கைகோர்த்து விட்டோம், நாங்கள் ஒரு நல்லதொரு கூட்டணியை அமைத்து விடுவோம், அதற்கான முயற்சியிலே இருக்கிறோம், திமுக கூட்டணியை முறியடித்து விடுவோம் என்கிறதை உணர்ந்து பழனிசாமியை தூண்டி விட்டது ஸ்டாலின் தான். பழனிசாமிக்கு என்னன்னா, அந்த மங்காத்தா படத்தில் வர மாதிரி உள்ளே வெளியே ஆட்டம் ஆடிட்டு இருக்காங்க 2 பேரும். நான் உள்ளார இருக்கேன், பார்த்துருப்பீங்க அஜித் படத்தில். நீ வெளியில இரு, நான் வெளில வந்தா நீ உள்ளார வரலாங்கிறாங்க. அதை நாங்கள் 2 பேரும் விடமாட்டோம், நிச்சயமாக விடமாட்டோம். இந்த தீய சக்தி திமுகவையும் துரோக சக்தி பழனிசாமி கம்பெனியையும் அரசியல் ரீதியாக முறியடிக்காமல் நாங்கள் ஓய மாட்டோம் என்பதை இந்த நேரத்திலே தேனி மாநகரிலிருந்து நான் சூளுரையாக தெரிவிக்கின்றேன். காரணம், அன்புக்கும் பாசத்திற்கும் பெயர் பெற்றவர்கள் நீங்கள், உணர்வுபூர்வமானவர்கள். உங்கள் உணர்வுகளை உண்மையாக்குகின்ற விதமாக அம்மாவின் உண்மையான இயக்கத்தை நாங்கள் மீட்டெடுப்போம். அம்மாவின் உண்மையான ஆட்சியை தமிழ்நாட்டிலே நாங்கள் அமைக்காமல் ஓய மாட்டோம். இந்திய வரலாற்றிலேயே முதன்முறையாக சென்னை தீவுத்திடலில் 48வது சுற்றுலா பொருட்காட்சியில் மரண கிணறு மற்றும் விமானம் தாங்கிய கப்பல் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. விடுமுறை நாட்களில் காலை 10 மணி முதல் இரவு 10 மணி வரை, மற்ற நாட்களில் மாலை 3 மணி முதல் இரவு 10 மணி வரை. மிஸ் பண்ணாதீங்க, அப்புறம் வருத்தப்படுவீங்க.